ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் சூப் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சிக்கன் எலும்பு கூட இருக்கும்ல, எலும்போட சதையும் இருக்கும்ல, அந்த மாதிரி சிக்கன் 100லேருந்து ஒரு 150 கிராம் வரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கோம். அதுக்கு 6 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஓரளவுக்கு நார்மலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், இஞ்சி ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து அதை சும்மா ரஃபாக தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அதாவது தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றப்பில் சேர்த்துக்கோங்க. 100 to 150 கிராமுக்கு தாராளமாக இந்த அளவு போதும். காரம் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி சூப் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்க சிக்கன், வெங்காயம் 6 சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் இஞ்சியை சும்மா தட்டி வச்சுருக்கோம். அது மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு ஒரு 1/4 ஸ்பூன். உப்புலாம் நமக்கு இல்லைனாலும் நம்ம பின்னாடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். நிறைய போட்டுட்டா தான் நமக்கு கஷ்டம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு தேவையான அளவு தண்ணி. நாங்கள் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். அவ்வளவுதான். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு குக்கரை மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஏரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா நம்மளுடைய சூப் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வெறுமனையாக சிக்கன் சூப், அவ்வளோதான். இனி அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விதமான சூப்பை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள். இது குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். இப்போது சிக்கன்லாம் நிறைய பிள்ளைங்க கடிச்சு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் குட்டி பிள்ளைங்களுக்கும் 1 வயசு பிள்ளைங்களுக்கே நம்ம இதை கொடுக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப் எப்படி வந்தது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.